நானும் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் மச்சான். பழைய பெரிய மறக்கடிக்கலாம், அதெல்லாம் சரி. நீ எதல்டா சாதிப்ப? உனக்கு என்ன தெரியும்? ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா எதுக்குமே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ ஒரு வேஸ்ட்டு வீடியோ தான். ஏன்னா இந்த வீடியோ எப்படி போட்டாலும் நீங்கள் பார்க்க போகிறதும் கிடையாது. அதனால் என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டை ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டி பெருசாக போகாமனால எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். வீடியோ மட்டும் தான் அப்படி இருக்கும், எல்லா வீடியோவும் அப்படி இருக்காது. அடுத்த வீடியோக்கான கண்டென்ட்டு அது தெரியல. இதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் வீடியோ வரும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது தெரியல. இந்த பாருங்கள், தெரியாதனமாக கிளிக் பண்ணி இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அடிக்கடி இதுக்கப்புறம் வீடியோ வரும், உங்களுக்கு சஜஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், புரியுதா? அப்படியே வரலனாலும் தேடி சேனல் பேர் முடிவு பண்ணல, எங்கேயாச்சும் போடுவேன், அதையும் பார்த்து எப்படியாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? வீடியோவில் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், என்ன வீடியோ போட போகிறேன்னு தெரியாமலே யோசிச்சு பாருங்கள். அப்போனா ஸோ இன்றைக்கி என்ன எப்படி பேசியிருந்தாலும் இதை அடுத்து வீடியோ போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. முதல்ல இந்த வீடியோ எதுக்குன்னு இல்லை, நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 25 2025 ஏப்ரல் ஏதோ ஒரு நாள்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நாளில் எனக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃப்ரீலான்சிங்காக வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரீலான்சிங்காக வீடியோ எடிட்டிங்கு. ஆனால் மற்ற என்னோடய நண்பர்கள், காலேஜ் நண்பர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஒரு பக்கம் ஐடி, ஒரு பக்கம் கோர்னு. ஆனால் நானும் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன், ஐடி கம்பெனியில். ஆனால் இன்னும் ஜாயினிங் வரல. மற்றவங்களாம் ஜாயினிங் ஆகிட்டாங்க. ஜாயினிங் ஆனவங்கெல்லாம் சொல்கிறாங்க வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு. அவங்களாம் என்னை விட டேலண்டடான பீப்புள். எப்படின்னா, நான் ரொம்ப சோம்பேறின்னு வச்சுக்கோங்க. சோம்பேறித்தனமாக எந்த வேலையும் பண்ணாமல், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட் விளாடுவோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட்டும் தெரியாது, சும்மா கிரிக்கெட் விளாடுவேன். பொழுதுபோக்காக ரீல்ஸு ஸ்க்ரோல் பண்ணுறது, அப்புறம் வீடியோ எடிட்டிங் தானாக கற்றுக்கிட்டது. ஸோ இது மட்டும் தான் பண்ணிகிட்ருப்பேன். அவங்களும் அதுக்குன்ட்டு ஐடிக்குன்ட்டு கோடிங் படித்து அது மூலிமா போகணும், கோருக்குன்னா டிசைன் படித்து அந்த மூலிமா போனீங்க. அவங்களே கஷ்டமாக இருக்குன்னா இதுக்கு உடனே கேள்வி கேட்பீங்க, எப்போ நீ ஐடியில் ப்ளேஸ் ஆனேன்னு? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்களாம் செம்ம பர்ஃபெக்ஷனாக இருக்கும், அவனே ரொம்ப வேலைலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஸோ முடிவு ஆகிடுச்சு, அப்பயே முடிவு பண்ணிட்டேன் நமக்கு அது செட் ஆகாதுன்னு. ஸோ அதனால தான் எனக்கு ஜாயினிங் இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே இப்போலேருந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கான்ட்ரவர்சியான விஷயத்தெல்லாம் எடுத்து பேசி கொஞ்சம் கொஞ்சமாச்சு மேலே வந்து போகக்கூடாது ஜாபுக்கு. அதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தது. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், எந்த மாதிரி கண்டென்ட்டாக போட போகிறேன்னு. இது வரைக்கும் எனக்கும் தெரியல எந்த மாதிரி கண்டென்ட் போட போகிறேன்னு. சரி, என்ன மாதிரி தான் பேச போகிறேன்னு கேட்டால் எனக்கு பேசவும் தெரியாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அப்படின்னா 3 நாளாக ட்ரை பண்ணுறேன். 3 நாளாக ஒரே டிஷர்ட் போட்டிருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும், ஏன்னா புது டிஷர்ட்டு. முதல் நாள் ட்ரை பண்ணுறேன், கேமரா ஆன் பண்ணி வச்சு நான் பாட்டுக்கு நிற்கிறேன், என்ன பேசுகிறேன்னு தெரியாமல். எப்பயாச்சும் வாய்ஸ் கொஞ்சமாச்சும் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போலாம் நான் பாட்டுக்கு பயந்து தயங்கி பேசிக்கிட்டு இருந்தேன். பேசவே இல்லை, தயங்கி நின்றுக்கிட்டு இருந்தேன். 2ஆம் நாள் ட்ரை பண்ணுறேன், ஓரளவுக்கு திக்கி பேசிட்டேன். பேசி முடிச்சு சரி ஓகே இது பண்ணிடலாம்னு பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு. அப்புறம் அதுவும் போயிடுச்சு. இன்றைக்கி தான் 3ஆம் நாள். மணி எத்தனை நிமிஷம்? மணி 12:45 12:45 இந்த மாதிரி நேரத்தில் டெய்லி எடுக்கிறேன். நானும் எடுத்து உட்காரலாம் நின்றுட்டு வீடியோ எடுக்கிறேன். பேசவே முடியல 2 நாளாக. இன்றைக்கி ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக, இதுவே உங்களுக்கு கேவலமாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி பேசுகிறதா யோசிச்சு பாருங்கள். ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது கான்ஃபிடென்ட். ஏன்னா இவ்வளோ வாய்ஸு இவ்வளோ இதெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதான் என்னென்னா, எதுவுமே தெரியாது, சும்மா பிளாங்காக ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ அப்படியே வியூஸ் போகாது, சும்மா என்னத்தையாச்சும் போடுவோமே, அதுக்கு அடுத்துலாம் நல்லா பயங்கரமான கண்டென்ட்லாம் யோசிச்சு நல்லா போடுவேன். ஒரு 2-3 கண்டென்ட் வச்சுருக்கேன், இப்போயே ரிவீல் பண்ணி வேஸ்ட் ஆக்க வேணாமேன்னு வச்சுருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும், அடிக்கடி வருமானு தெரியாது. என்ன இதுக்கப்புறம் இந்த வீடியோ முதல்ல போடுவேனாலும் தெரியாது. போட்டேன், ஒரு வழியாக இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் எப்படி பேசுகிறேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமான விஷயம்,
ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து ஒன்று, இந்த மாதிரி ஐடி வேலையும் கஷ்டமாக இருக்குது, கோர் வேலையும் கஷ்டமாக இருக்குது, நல்லா தெரிஞ்சவங்களே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு அது செட் ஆகுதுன்னு நான் சொன்னேன். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் இப்போ ட்ரெண்டே. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டாலும் போகும் நல்ல வியூஸு, அது மாதிரி பேசி போட்டால் தான். நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா, இன்ஸ்டாகிராமில் போட்டேன்னா எல்லாரும் பார்த்துறேன், யூடியூப்பில் போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதையும் மீறி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு, சரியா? பார்க்க மாட்டேங்கிற தைரியத்தில் தான் இப்போ இந்த வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த சொல்ல வந்த எதுக்குன்னா, ஏதோ அங்கங்கே பிச்சு பிச்சு உளறி வச்சுருப்பேன். வீடியோ போக போக நல்லா பேசும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கங்க எதாக இருந்தாலும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பொறுப்பு உங்கள்கிட்ட விட்றேன். நீங்கள் தான் இந்த சேனலுக்கு நல்ல எல்லாம் கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் தான் காப்பாற்றணும் இந்த சேனலை.